எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடங்குவதற்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும். நாங்கள் இந்த கட்சியை தொடங்குவதற்கு எங்கள் உயிருக்கு நேராக நாங்கள் நேசித்த எங்கள் மொழி, உலகின் ஆதி மொழி, உலகெங்கும் வாழுகிற மக்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம். எல்லா மொழிகளும் மனிதர்களால் பேசப்பட்டது. எங்கள் மொழி தமிழ் எங்கள் இறைவனால் பேசப்பட்டது. அது ஒரு இயற்கையின் மொழி, இறைவனின் மொழி. இறைவனே எங்களுக்கு தந்த மொழி. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் உரை சுடர்கடவுள் தந்த தமிழ், சிவபெருமானே தந்த தமிழ் என்று எங்களுடைய இலக்கியம் பாடித்தருகிறது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திட்டவன் எங்கள் ஆதி சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கம் என்று நம்முடைய இலக்கியம் கூறுகிறது. இப்படி உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீர் அசை சந்தம் யாப்பு தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி எங்கள் மொழி. எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி எங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனது. எங்கள் கண்முன்னே எங்கள் தாய்மொழி அழிந்து போனது. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும். இனம் அழிந்தால் அந்த நாடு அழியும். இப்படி நாங்கள் ஏறக்குறைய அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாக நிற்கிறோம். இந்த இடத்திலிருந்து தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் எங்கள் தாத்தா தேவநேய பாவாணர். அப்ப தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தூய தமிழர் ஆட்சி வர வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை என்ற போதுதான் இந்த களத்திற்கு இந்த இடத்திற்கு நாங்கள் வந்தோம். அதற்காகவே இந்த கட்சி அவசியப்பட்டது. நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால் சாதி மத உணர்ச்சி மேலோங்கி பிளந்து பிரிந்து எங்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை இல்லாது அதிகாரமும் இல்லாது எங்கள் அன்னை நிலத்திலேயே உரிமை இழந்து அடிமைப்பட்டு வாழுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்போது அந்த இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை காக்க எமக்கென்று ஒரு அரசியல் படையோ அதிகாரமோ இல்லாத நிலையில் அந்த அதிகாரத்தை நிறுவது என்ற பெரும் கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம். எல்லாவற்றையும் இழந்தோம். வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டோம், மொழியிலிருந்து விரட்டப்பட்டோம், உழைப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டோம். கடைசியாக நிலத்திலிருந்து விரட்டப்படக்கூடிய ஒரு பேரவலம் இங்கே நிகழப்போகிறது. விரைவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிகழப்போகிறது. இந்த சூழலில் ஒரு இனம் என்றைக்கு அது முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மூத்த பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களுக்கொன்று
ஒரு நாடு அடைந்து எங்கள் மொழி, எங்கள் கலை, எங்கள் இலக்கியம், எங்கள் பண்பாடு, எங்களின் தொன்று தொட்ட வேளாண்மை, எங்கள் வரலாறு இவற்றையெல்லாம் பாதுகாத்து மற்ற இனங்களைப் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ முடியாதா என்ற கனவோடுதான் எங்கள் தலைவன் ஈழத் தாயகத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தனித்த சுதந்திரம் பெற்ற நாடை அடைய வேண்டும் என்று போராடினர். அந்த போராட்டத்தை பிரிவினைவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி உலக நாடுகளெல்லாம் 22 நாடுகள் இணைந்து அந்த விடுதலை போராட்டத்தை அழித்து வீழ்த்தியது. லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டோம். ஓராண்டுக்குள் 1,70,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டோம். பச்சிலம் குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு கரியானார்கள். கர்ப்பிணி பெண்கள் உடல் சிதறி செத்து கிடந்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள் 2 துண்டாக துடிதுடிக்க செத்து கிடந்தார்கள். எல்லாம் எங்கள் நிலமெல்லாம் பிணம், என் தாய் மடியெங்கும் ரத்தம், திரும்பும் திசையெல்லாம் கத்தலும் கதறலும் ஓலமும் ஒப்பாரியும். என் ராமேஸ்வரம் கடலிலே கலந்தது என் இன சொந்தங்களின் கண்ணீர். அந்த களத்தில் நின்று வந்த மகன், அந்த காயத்தை இதயத்தில் தாங்கிய மகன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இங்கே இருந்த அதிகாரங்கள், இங்கே இருந்த தலைமைகள், கட்சிகள் எங்களுக்கானது, எங்கள் மொழிக்கானது, எங்கள் இனத்திற்கானது, எங்கள் உரிமைக்கானது, எங்களை பாதுகாக்க வந்தது, எங்கள் எதிர்காலத்துக்கானது என்று நம்பி இருந்த பிள்ளைகளில் உங்கள் மகன் நானும் ஒருவன். அப்போதுதான் ஏமாற்றப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் இருந்துதான் பேரறிவி போல ஆற்றல் எழுச்சியுறும், கிளர்ந்து எழும் என்று ஐயா இறையன்பு சொன்னது போல புறக்கணிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட இடத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகள், செய்வதறியாது திகைத்து நின்ற பிள்ளைகள், நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய உரிமையை, நம்முடைய விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற உயர்ந்த கனவை முன்வைத்து சாதி மத உணர்ச்சிகள் நம்மளை பிளந்து பிரிக்கிறது. தமிழர் மொழி, தமிழர் என்கிற இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது. இதை அறிந்து தெளிந்த நாங்கள் வன்னியர் அல்ல, கவுண்டர் அல்ல, நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, கோனார் அல்ல, உடையார் அல்ல, முத்தரையர் அல்ல. இவையெல்லாம் எங்கள் பெருமைக்குரிய அடையாளங்கள் அல்ல. இடைவந்த சாதி, மதம் இடைவந்தது. இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் எல்லாம் அடையாளங்கள் அல்ல, எங்கள் அடையாளங்கள் அல்ல. ஏன் இந்த நிலத்தை விட்டு ஆந்திராவுக்கு நான் சென்றால் நான் இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ, கிறிஸ்தவன் என்றோ சொல்ல முடியாது. நான் கவுண்டர் என்றோ, வன்னியர் என்றோ, தேவர் என்றோ, கோனார் என்றோ, நாடார் என்றோ, முத்தரையர் என்றோ, உடையார் என்றோ சொல்ல முடியாது. பிறகு நீ யார்? நான் தமிழன் என்றுதான் சொல்ல முடியும். இந்த நாட்டில் இருந்து இந்திய பெருநிலத்தில் எந்த மாநிலத்திற்கு போனாலும் இதுதான் நிலைமை. இந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டிற்கு, ஐரோப்பிய நாட்டிற்கு, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மன், எங்கு போனாலும், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, துபாய், சவுதி, எந்த நாட்டிற்கு போனாலும் நான் இஸ்லாம், நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் தேவர், நான் கோணர், அப்படியெல்லாம் உன்னை அடையாளப்படுத்த முடியாது. உலகில எங்கு போனாலும் நீ தமிழன், அதான் உன் அடையாளம். எழுதுங்கள், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கவில்லை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். நீ பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுக்குவான். நீ பிரான்சுக்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுக்குவான். அதேதான் நாங்கள். நான் இந்து கிடையாது, இஸ்லாம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. நான் யார்? நான் தமிழன், அப்படிதான் நான் கை கொடுக்க முடியும். ஐ ஆம் தமிழ், அதுதான் என் அடையாளம். இதைத்தான் என் தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் சொல்கிறான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறான். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறான்.
நீ யார்? யார்? பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். இது போர். தீய திராவிடர்களுக்கும் தூய தமிழர்களுக்குமான அரசியல் போர். இன்ன ஒரு முறை இந்த ஆட்சியை தேர்வு செய்வாயானால் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவின் ஒரு மாவட்டமாக மாறும். இவர்கள் மாற்றுவார்கள். திட்டமிட்டு ஆந்திராவில் வர வச்சு நிலங்களை வாங்க வைத்து குடியேற்றி எப்படி பேருந்து நிலையத்தில் எல்லாத்துலையும் எல்லா மொழிகளையும் எழுதிக்கிறேன். நான் அந்த ஊருக்கு போன என் மொழியில் எழுதி வைக்கிறியா? எப்படி எப்படி இது? நீ எழுதி வச்சுக்க. இன்னும் 5 வருஷம் அவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை மறந்துரு. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்காது, முடிச்சிருவோம். இப்ப எந்த மாதிரி சூழல்ல வந்திருக்கேன் மயன்? செத்து போச்சுரா என் இனம். கடைசி உயிர் துளி. நீ டெர்மினேட்டர் 2ன்னு ஒரு படம் இருக்கு. டெர்மினேட்டர் 2 இங்கிலீஷ்ல போட்டு பாரு. அர்னால்டு சுவாசினிகர் நடிச்சது. ஒரு இரும்பு மனிதன் அப்படியே உருகி போடுவான். உருகி இப்படி ஓடும், செதஞ்சு போயிடும், எல்லாம் போயிடும். கடைசி அங்கே இருந்து இந்த பாதரச துளி இருக்கு பாரு, படத்தை பாரு, இந்த காட்சியை அப்படி உருண்டு 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 வந்து 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 சேர்ந்து படக்குன்னு ஒரு உருவம் வரும். அப்படி எப்படி சிதைத்து அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு கங்காக என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் கனண்டு கொண்டிருந்தோம். அப்போ அப்போ சிவகங்கையில இருந்து வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியன் மண்ணில் இருந்து வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் மண்ணில் இருந்து அவன் பேரன் வந்தேன். நாங்கள் தமிழர்கள் வீழ்ந்தோம் என்று நினைத்தாயா? எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழுந்தோம் என்று என் ஈழதாயகத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இன்னொரு தாயகத்தில் தூக்கி நிறுத்தி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய உணவுக்குள் தளர தொடங்கினோம். லட்சக்கணக்காக கூடி இன்னைக்கு எழுச்சி மிக்க இன உணர்வு மான உணர்வு கொண்ட இன்னும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் துடித்து கிளர்ந்து நிற்கிறோம். எதற்கு? மாற்றத்திற்கு. உலகெங்கும் மாறுதல், உலகெங்கும் புரட்சி மன்னர்களால் மந்திரிகளால் உருவாக்கப்பட்டது இல்லை, சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதனால்தான் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எதிலிருந்து மாற்றம்? ஊழல் லஞ்சத்திலிருந்து மாற்றம், உண்மை நேர்மை. எதிலிருந்து மாற்றம்? இலவசம், அது தன்மான இழப்பு, அதிலிருந்து மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றம்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது வாழ்க்கை தரத்தின் உயர்வு, அது மாற்றம். வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கம், தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அது மாற்றம். தரமான கல்வி தனியார்கிட்ட இல்லை, அதைவிட தனியார் அரசிடத்திலே. தரமான மருத்துவம் தனியார் இடத்திலே இல்லை, அதைவிட தரமான மருத்துவம் அரசிடத்திலே. குடிநீர் அப்போலோ கிண்லே மினரல் அவன் இல்லை, உன் அரசு ஆகச் சிறந்த தரமான குடிநீரை உனக்கு தரும். மாற்று. வேலை இல்லை, அந்த சொல்லுக்கு இனி வேலை இல்லை, எல்லாருக்கும் அரசு வேலை. எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. நஞ்சில்லாத உணவு, அதுவே எங்கள் கனவு. தடையற்ற மின்சாரம், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம். வேற என்ன? இதெல்லாம் தான் மாற்று, இதெல்லாம் தான் உயர்வு, இதெல்லாம் தான் அடிப்படை கட்டமைப்பு, இதெல்லாம் தான் வளர்ச்சி. அப்ப ஆகப்பெரிய கனவை, ஒரு மகத்தான கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதனால்தான் கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் எம் சொந்தங்களை என்று உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். இன்று நேற்றல்ல, 15 ஆண்டுகளாக ஒற்றை மகன்
கத்தி கத்தி 36 லட்சம் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த வீர மறவர்களை திரட்டி கட்டியிருக்கேன். ஒவ்வொருத்தனும் புலி, வெறி கொண்ட புலி, தன் இலக்கை அடையும் வரை பாசித்து கிடக்கிற புலிகளாக என் பிள்ளைகள். ஒரு தலைவனை சொல்லு, இந்த வெயில்ல நின்று பேசுறதுக்கு எவனை ஒருத்தனை பேச சொல்லு. ஒருத்தருக்கு முன்னாடி வெயில்ல நின்று யார் பேச்சாது கேட்க மக்களை நிக்க சொல்லு பார்ப்போம். காசு கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து சொல்லு. 200 300 குவார்டர் பிரியாணி கொடுக்காம உலகத்துக்கு சோறு போட்ட கூட்டத்தை அரிசி பருப்பு கையேந்திர கூட்டமா பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு 60 வருஷமா இதே ஆட்டம், இதே ஆட்டம். என்ன இது, என்ன இது? ஆண்டோரும் சான்றோரும் இருந்து அரசியல் செஞ்சு அறம் சார்ந்த ஆட்சியை செய்த மறவர் குலத்தில் பிறந்து நீ சேர சோழ பாண்டியன் பரம்பரையாடா? பரம்பரையா? நீ பரம்பரையா? சொல்லு. வாழ்வுனா செம்மாந்த வாழ்வு. வாழ்வது வேறு, பிழைப்பது வேறு. நாய் கூட பிழைக்குது, சாப்பிடுறது தூங்குறதுன்னா நாய் நரி கூட பிழைக்குது. வாழ்வது என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். பெருமையோடு செம்மாந்து வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை என் சொந்தங்களுக்கு உங்கள் மகன் கொடுப்பேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். பூமியின் சொர்க்கமாக நிலத்தை மாற்றுவேன். நீ எல்லாரையும் தான் நம்பிட்டியே. ஐயா கருணாநிதியை நம்பி 25 வருஷம் வாழ்ந்த, அம்மையா ஜெயலலிதாவை நம்பி 20 வருஷம் வாழ்ந்த, ஐயா ஸ்டாலின் நம்பி இந்த 5 வருஷம் வாழ்ந்துட்ட, ஐயா எடப்பாடி கிட்ட 4 வருஷம் வாழ்ந்துட்ட. ஒரு தடவை தான் உன் மகன் ஆட்சியில் ஒரு 5 ஆண்டு வாழ்ந்து பாரு, வாழ்ந்துதான் பாரு. என்ன கற்றும், என்ன கற்றும்? உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டி இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனை சொல்லு, ஒரு மகனை சொல்லு. நான் இலவசம் தரமாட்டேன், உன்னை ஏமாற்ற நான் தயாரா இல்லை, உனக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர் தரேன், உன் படிப்புக்கேற்ப வேலை தாரேன், அதுக்கேற்ற சம்பளம் தாரேன், படிக்கலைனாலும் அரசு வேலை தாரேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எப்படி படிக்காதவனுக்கு வேலை கொடுப்ப? அதான் போட்டு போட்டு காட்டுறேனே பாரு. திருவண்ணாமலையில் என்னடா வரும்? என்ன வரும்? மரவள்ளி கிழங்கு வரும், இல்லை கரும்பு வரும். கரும்புல இருந்து போடா தொழிற்சாலை, சக்கரை தயாரிக்க தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரைந்து சாப்பாடு தட்டு தயாரிக்க தொழிற்சாலை, கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை? வாழ்விடத்திலேயே அரசு பணி. ஆடு மாடு பண்ணை, கோழி பண்ணை, வேளாண் பண்ணை, கூட்டு வேளாண் பண்ணை. வேலையிலேன்னு ஒரு வயசு சொல்லக்கூடாது. செய்யறனா இல்லைன்னு மட்டும் பாரு. நான் செய்வேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும் அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதுமான நான் செய்வேன். நீ நம்பு, நான் செய்வேன், நான் செய்வேன். இதனால ஒழுங்கா ஒழுங்கா மதிப்பு மிக்க ஓட்டை வச்சிருக்க. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வித்தால் அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை விற்பான். பாதிக்கு வித்துட்டான். நீ இருக்க மலையை வித்துட்டான், ஆறை வித்துட்டான், காடை வித்துட்டான், எல்லாம் வித்துட்டான். இருக்கிறத காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்கு. ஒத்த ஓட்ட அவன் மகன்கிட்ட கொடுத்துட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு. எப்படி நாட்டை பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. பொம்பளை பிள்ளைய பிடிச்சி விட்டான், அங்கே கொண்டுட்டான், தொற்ற சொல்றா பார்ப்போம். கடலில் மீன் பிடிக்கும் போது சிங்களனை தொற்ற சொல்லா பார்ப்போம். தொற்ற சொல்றா. ஏன்? உட்காரவன் பிரபாகரன் மகன் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். தொட்டா தூக்குவான், அவனுக்கு தெரியும். தூக்கினவங்க தானடா நாங்க. நீ எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் தூக்குவான் என்று தூக்கி வந்தாங்கடா நாங்க. அறிவார்ந்த பெற்றோர்கள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை வளக்கொள்ளை இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். என் அன்பு சொந்தங்களே, இந்த களத்திலே இந்த தேர்தல் மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர். ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியல் போர். போர் என்பது
ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். அந்த போரைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில், இந்த நிலத்தில் எடுக்கிறோம். அதிலே இங்கே திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே, செங்கம் சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை வேண்டுகிறேன். அடுத்ததாக என்னுடைய ஆருயிர் தம்பி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பண்ணத்தார் தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் என் தம்பி லோகநாதன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் பிள்ளை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சோபா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளைப் போல் இந்த நிலத்தில் ஒரு மாற்று அரசியலை, மாற்று கருத்திலே, மாற்று சிந்தனை வைத்த பிள்ளைகள் யார் உண்டு? ஆணுக்கு பெண் சமம் என்பது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை நிறுவி வருகிறோம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கீழாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை என்கிறான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மகன் நான். பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று தொடர்ந்து சம வாய்ப்பை, சம பகிர்வை செய்து வருகிற ஒரு அரசியல் இயக்கம் உங்க பிள்ளைகளின் இயக்கம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், இப்படி புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு தொடர்ச்சியாக அரசியல் களத்திலே, தேர்தல் களத்திலே நிற்க வாய்ப்பளித்து தொடர்ந்து உலகத்திலே சிறந்த உயர்ந்த மனிதன் யார்? தாழ கிடப்பாரை தற்காத்து நிற்பதை தர்மம் என்கிறார் நம்முடைய முன்னவன் வைகுந்தர் அவர்கள். உலகத்திலே உயர்ந்த மனிதன் யார்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன். தமிழனின் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழ் குடியில் பிறந்தவன் எல்லோரும் உயர்ந்தவன், சிறந்தவன். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் இல்லை. எங்களை எவன் தாழ்த்தியது அதுதான் எங்கள் தேடல். எவனில் நாங்கள் குறைந்தோம்? அறிவிலையா, ஆற்றலிலையா, உழைப்பிலையா? எதிலே குறைந்தோம்? அந்த அடிப்படையிலே தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகத்தின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு ஒரு புரட்சிகர அரசியல், தன்னலமற்ற அரசியல். நான் உங்க வாக்கை பற்றி கவலைப்படுவனாக இருந்தால் நான் மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், ஓட்டுக்கு 2000 தானே பேசியிருப்பேன். நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுபவன். நான் உன்னை ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த நிலத்தில் இருக்க கொடுமைகளை, துயரங்களை, துன்பங்களை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன். அதனால் மாற்றத்தை விரும்பும் எம் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். விவசாயி சின்னம் உங்கள் சின்னம். சின்னத்தில் இருப்பதும் நானும் ஒன்றுதான். என்னையே தான் வரைந்திருக்கிறார்கள். உங்கள் மகனே விவசாயி சின்னமாக இருக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், வேளாண் குடிமகன் வாழவில்லை என்றால் நாடு எப்படி வாழும், வளரும்? விவசாயிகளை விவசாயிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் வேறு எவன் போடுவான்? விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை என் அன்பு சொந்தங்கள் ஏற்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, நம் வெற்றி நாளை எதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.